வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிந்து கொள்ள இருப்பது நவாம்சம். ராசி கட்டத்துக்கு அருகில் எழுதக்கூடிய இந்த நவாம்சத்தை அம்ச கட்டம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த அம்ச கட்டம் எதுக்காக பயன்படுகிறது? இது ஜோதிடத்தில் கணிப்பதற்கு பயன்படுத்துகிறாங்களா? எல்லாருமே ராசி கட்டத்தை முழுமையாக வைத்துதான் பலன்களை தருகிறோம். அப்போது இந்த நவாம்ச கட்டம் என்பது எதுக்காக? சும்மா பக்கத்தில் எழுதி வச்சுருக்காங்களா? இந்த கட்டத்தினுடைய பலன் என்ன? இது எதுக்காக எழுதி வச்சுருக்காங்க? இதை பற்றி நல்லா இன்னும் முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு இன்னைக்கு வகுப்பில் நான் சொல்லித்தர போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு ஜாதகருடைய ஜாதகம். இந்த ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து குளிகன் வரைக்கும் எழுதியிருக்காங்க. 9 கிரகங்களையும் சேர்த்து எழுதியிருக்காங்க. இந்த லக்கணம் எந்த ராசியில் இருக்குது, அதனுடைய நட்சத்திரம் என்ன, அதனுடைய பாதம் என்னன்றதை தெளிவாக எழுதியிருக்காங்க. இப்படி 9 கிரகங்களையும் எழுதியிருக்காங்க. லக்கணம் குளிகன். அதனால் எல்லாருடைய ஜாதகத்துலேயும் இந்த மாந்திங்கிறது குளிகன் அப்படி இல்லைன்னா மாந்தின்னு எழுதி வச்சுருப்பாங்க. ஏற்கனவே இந்த கிரகங்களை பற்றிய வகுப்பில் இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன், பாருங்கள். இந்த பகலில் பிறந்திருக்க ஜாதகர் அப்படிங்கிறதுனால குளிகன் எழுதியிருக்காங்க. ஒருவேளை இந்த ஜாதகர் இரவில் பிறந்திருந்தால் மாந்தி அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்திற்கும் அதனுடைய ராசி, அதனுடைய பாதம் இப்படி எழுதியிருக்காங்க. இந்த ஜாதகருடைய ராசி கட்டம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். இதுதான் இந்த ஜாதகருடைய ராசி கட்டம். இந்த ராசி கட்டத்தில் எப்படி ஒவ்வொரு கிரகங்களையும் குறித்து வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்கணம் என்பது சதய நட்சத்திர காலில் இருக்கிறது. சதயம் கும்பராசி அப்படிங்கிறதுனால கும்பம் அப்படின்னு குறித்து வச்சுருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக இந்த குளிகன் கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்குது. கார்த்திகைன்றது ரிஷப ராசியில் இருக்கிறதுனால மாந்திய ரிஷபத்தில் குறித்து வச்சுருக்காங்க. சந்திரனை பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம். பூசம் என்பது கடகராசி, அதனால் கடகராசியில் சந்திரனை எழுதி வச்சுருக்காங்க. அடுத்ததாக சூரியன். இப்போ சூரியன் கேட்டை நட்சத்திரம் அப்படின்னா என்ன வரும்? விருச்சிகம். அதனால் விருச்சிக ராசியில் சூரியன் நிற்பதை எழுதி வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தது ஒரு ராசி கட்டம். இந்த ராசி கட்டத்தில் ஒவ்வொரு கிரகங்களும் எந்த நிலையில் இருக்கும் என்பதை இந்த பாதச்சாரத்தில் இருக்கக்கூடிய அட்டவணைப்படி எல்லா கிரகங்களையுமே குறித்து வச்சுருக்காங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதற்கு பக்கத்தில் நவாம்சம் இருக்குது. இந்த நவாம்சமும் இந்த ராசி கட்டமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசப்படும். இதில் இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களுமே அதே மாதிரி நிலையில் இல்லை, எல்லாமே வித்தியாசமாக எழுதியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சரி, இது எதனால் இப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரிஞ்சது எல்லா நட்சத்திரங்கள் எந்த இடத்துல இருக்கோ அதை மட்டும்தான் இதில் எழுதியிருந்தாங்க. ஆனால் இந்த பாதங்களை குறிப்பிடுறாங்க இல்லையா? சதயம் என்பது 3வது பாதம், பூசம் 2வது பாதம் அப்படின்னு எழுதியிருக்காங்க இல்லையா? அதுபடி இந்த நவாம்ச கட்டமும் வித்தியாசப்படுகிறது. இந்த நவாம்சத்தில் இருக்க எல்லா கிரகங்களுமே மாறி தான் அமர்ந்திருக்கு இந்த ஜாதகருக்கு. ஆனால் லக்கணத்தை பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல அமர்ந்திருக்கு. லக்கணம் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லக்கணம் சதய நட்சத்திரம் 1வது பாதத்தில் இருக்கிறது. இது மன்னிக்கும் 3ஆம் இடத்தில் இருக்கிறது. அப்படின்னா வர்க்கோத்தமம் பெற்ற ஒரு சதயம். அதனால் இந்த சதயம் 3வது அப்படிங்கிறதுனால தான் இந்த லக்கணமும் அதே இடத்துல அமர்ந்து வர்க்கோத்தமம் பெற்ற நிலையில் இந்த ஜாதகருக்கு இருக்குது. மற்ற கிரகங்களை பாருங்க. மாந்தி முதல்ல எங்கே இருந்துச்சு? ரிஷபத்தில் இருக்குது. இப்போ இந்த ஜாதகருக்கு இந்த மாந்தியானது மீனத்தில் அமர்ந்திருக்கு. எல்லா கிரகங்களுமே மாறிய நிலையில் தான் அமர்ந்திருக்கு. இது எப்படி கணிக்கிறாங்கன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ராசி கட்டம். இந்த ராசி கட்டத்தில் எல்லா நட்சத்திரங்களுமே நான் எழுதி வச்சுருக்கேன். அதாவது அஸ்வினிலேருந்து ரேவதி வரைக்கும் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுமே நான் இந்த ராசி கட்டத்தில் நான் எழுதி வச்சுருக்கேன். அதனுடைய பாதங்களையும் நான் மிக அருகில் எழுதி வச்சுருக்கேன். இது எதுக்காக அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு இந்த நவாம்ச கட்டம் எப்படி கணிக்கின்றார்கள் அப்படின்னு நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணுன்றதுக்காக 27 நட்சத்திரங்களையும் நான் தொடர்ந்து எழுதி வச்சுருக்கேன், பாருங்கள்.
இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மேஷ ராசி. இந்த மேஷ ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. ஒவ்வொரு ராசியிலும் 9 பாதங்கள் இருக்கும். அதுபடி அஸ்வினியில் வந்து 1லிருந்து 4ஆம் பாதம் வரைக்கும் மேஷ ராசியில் இருக்கு. பரணியும் அதே மாதிரி 1லிருந்து 4ஆம் பாதம் வரைக்கும் மேஷ ராசி தான். கிருத்திகை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதம் தான் வரும். ஏன்னா அஸ்வினிக்கும் பரணிக்கும் 4 பாதம் அப்படிங்கிறப்போ 8 பாதம் வந்துருச்சு. கார்த்திகை வந்து ஒரு பாதம், அதனால 9 பாதங்கள் வந்துடும். அப்படின்னா ஒரு ராசிக்கு நான் 9 பாதங்கள் சொன்னேன் இல்லையா, அந்த கணக்கில் தான் வந்து எல்லா ராசிலையும் வந்து 3 நட்சத்திரங்கள் அமர்ந்திருப்பார்கள். ஆனால் வந்து இந்த பாதங்கள் 9 பாதங்கள் வரைக்கும் தான் ஒரு ராசியில் அமர முடியும். இப்போ அடுத்தது ரிஷபத்தை எடுத்துக்கோங்க. இதில் வந்து கிருத்திகை வந்து 2ஆம் பாதம் 3, 4 இந்த 3 பாதங்கள் மட்டும் ரிஷப ராசியில் இருக்கும். ரோஹிணி வந்து அதற்கு அடுத்த நட்சத்திரம், அதன் முதல் பாதத்துலேருந்து 4ஆம் பாதம் வரைக்கும் ரிஷபத்தில் தான் இருக்கும். மிருகசீஷம் வந்து 1, 2 பாதங்கள் மட்டும்தான் ரிஷபத்தில் இருக்கும். அந்த கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போது முதல்ல இருக்கக்கூடிய இந்த கிருத்திகையில் முதல் பாதம் வந்து மேஷத்துக்கு போயிடுச்சு. அப்போது 2லேருந்து 4ஆம் பாதம் வரைக்கும்னா 3 பாதங்கள் வரும். அதுக்கு அடுத்தது 4 பாதங்கள், அப்படின்னா அது 7 பாதங்கள் ஆச்சு. மிருகசீஷம் வந்து 2 பாதங்கிறதுனால 9 பாதங்கள் மொத்தமாக வருது. இதே மாதிரி கணக்கில் தான் எல்லா ராசி கட்டத்திலும் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்கள் தங்களுடைய பாதங்கள் 9 பாதங்கள் வரைக்கும் ஒரு ராசியில் அமர மாதிரி அமர்ந்திருக்கு. இது உங்களுக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும். இப்படி இந்த 9 பாதங்கள் இருக்கக்கூடியதாக எல்லா ராசிகளுமே இருக்கு. அஸ்வினிலேருந்து ரேவதி வரைக்கும் இருக்கு. எப்படி ஒரு ராசி கட்டத்துக்கு 9 பாதங்கள் அப்படின்றது ராசி கட்டத்துக்கு இருக்கோ, நவாம்சம் என்பது ஒவ்வொரு ராசி கட்டமும் ஒரே ஒரு பாதத்தை மட்டும்தான் அது வந்து வச்சிருக்கோம். இந்த ராசி கட்டத்தை 9ஆக பிரித்து நவாம்சத்தில் போடலாம். எப்படின்னா, இப்போது பல்லாங்குழி விளையாடும் போது ஒரு குழியில் இருக்கக்கூடிய அந்த காய்களை எடுத்து நம்ம ஒவ்வொன்றாக ஒவ்வொரு குழிக்கும் நகர்த்திக்கிட்டே வருவோம் இல்லையா. அப்படி பார்க்கும்போது அந்த குழிகளை நிரப்பின உடனே அடுத்த குழியிலேருந்து காய்களை எடுத்து நிரப்புற மாதிரி தான் அந்த விளையாட்டும் இந்த நவாம்சமும் கிட்டத்தட்ட ஒன்று தான். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நவாம்ச கட்டம், சரிங்களா. இப்போ இந்த நவாம்சத்தை கட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அஸ்வினி வரும்போது அஸ்வினி முதல் பாதம் இந்த மேஷ ராசியில் இருக்கும். அதற்கு அடுத்தது அஸ்வினி 2ஆவது பாதம், அதுக்கு அடுத்தது 3ஆவது பாதம், 4ஆவது பாதம்னு தொடர்ந்து அஸ்வினியுடைய 4 பாதங்களையும் வரிசையாக எழுதிடுவாங்க. அதுக்கு அடுத்த நட்சத்திரம், ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம்தான். அதனால் அடுத்தது பரணி நட்சத்திரம். இது வந்து 1, பரணி 1, இது 2, 3, அடுத்தது 4. இப்போது பரணிக்கு அடுத்த நட்சத்திரம் என்னது? கிருத்திகை இல்லையா. இந்த கிருத்திகை கூட பார்த்தீங்கன்னா இது வந்து முதல் பாதம் இங்கே வரும், அடுத்தது 2, 3, இது 4, சரியா. இப்படி எல்லா நட்சத்திரங்களும் 27 நட்சத்திரங்களையும் அதனுடைய பாதங்களே தொடர்ந்து வரிசையாக அப்படியே இதில் வந்து நவாம்சத்தில் எழுதிக்கிட்டே வருவாங்க. அதுபடி பார்க்கின்ற பொழுது இப்போ உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்கலாம். ஒரு கிரகம் அஸ்வினி முதல் பாதத்தில் இருக்குன்னு வச்சுக்கலாம். என்ன நட்சத்திரமாக இருக்கலாம், என்ன கிரகமாக இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயாக இருக்கட்டும். செவ்வாய் வந்து அஸ்வினி முதல் பாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக ஒரு ஜாதகருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னால், அப்போ எங்கே எழுதியிருப்பாங்க, ராசி கட்டத்தில் எங்கே எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த தான் செவ்வாய்ன்னு எழுதி வச்சுருப்பாங்க. ஏன்னா செவ்வாய் வந்து அஸ்வினி முதல் பாதம். நம்ம வந்து ராசி கட்டத்தில் நட்சத்திரம் மட்டும்தான் பார்ப்போம். அதுபடி பார்க்கும்போது அஸ்வினிங்கிறது எந்த நட்சத்திரமாக இருக்கு, மேஷ ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம். அதனால் செவ்வாயை இங்கே எழுதி வச்சுட்டோம். அதுக்கு அடுத்தது இந்த நவாம்ச கட்டத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அஸ்வினி 1ஆம் பாதம் என்பது மேஷ ராசியில் வரும். அதனால வந்து செவ்வாய் வந்து இந்த வீட்டில் தான் அமர்ந்திருப்பார். இப்போ அதுபடி பார்த்தீங்கன்னா ராசிலையும் சரி நவாம்சத்துலேயும் சரி இந்த செவ்வாய் வந்து ஒரே இடத்துல அமர்ந்திருக்கு. ஒருவேளை இப்போ இந்த அஸ்வினியில் 1ஆம் பாதத்தில் இந்த செவ்வாய் அமராமல் 3ஆவது பாதத்தில் அமர்ந்திருக்காருன்னு வச்சுக்கலாமா. அப்போ 3ஆவது பாதம் அப்படின்னு சொன்னால் நவாம்ச கட்டத்தில் எந்த இடத்துல வரும் பாருங்க,
இதோ இந்த மிதுன ராசியில தான் வந்து அமருவார். ஆனால் ராசி கட்டத்தில் எந்த கட்டத்தில் அமர்ந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வினி 4ஆம் பாதம் வரைக்கும் எங்கே இருக்க போகுது? மேஷ ராசியில் தான் இருக்க போகுது. அதனால் செவ்வாய் வந்து இதே மேஷ ராசியில் தான் இங்கே இருப்பார். எப்போ? செவ்வாய் 3ஆவது பாதமாக அஸ்வினியில் இருக்கும்போதும் இதே மேஷ ராசியில் தான் இருப்பார். ஆனால் நவாம்ச கட்டத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வந்து மிதுன ராசிக்கு மாறிவிடுவார். ராசி கட்டம் என்பது ஒரு கட்டத்துக்கு 30 டிகிரிங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. நவாம்சம் என்பது ஒரு ராசியை 9 பாகமாக பிரித்து ஒரு ராசியில் வந்து 3.20 கலை, அதாவது 3 டிகிரி 20 கலைன்னு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு ஒரு ராசியை பிரித்து போடுவாங்க. எப்படி பல்லாங்குழி விளையாடும் போது ஒவ்வொரு காய்களையும் நகர்த்திட்டே வரோமோ அதே மாதிரி நகர்த்திட்டே வருவாங்க. அப்படி நகர்த்திட்டு வரும்போது எல்லா கிரகங்களும் ராசியில் இருப்பதை போலவே வந்து அமராது. நான் முதல்ல காட்டின ஜாதகத்தில் கூட பார்த்தீங்கன்னா, லக்கணம் மட்டும் சரியாக வந்து அதே மாதிரி அம்சத்தில் வந்து அமர்ந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு கிரகம் ராசியிலும் சரி அம்சத்திலும் ஒரே கட்டத்தில் வந்து அமருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு வர்க்கோத்தமன் பேர். வர்க்கோத்தமம் என்பது மிகவும் பலமாக இருக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பை காட்டுவது வர்க்கோத்தமம். ரொம்ப பலமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எதற்காக ஒரு ராசியை 9 கட்டமாக பிரித்து போடுறாங்க? இதனால் என்ன பயன்? இந்த அம்ச கட்டம் எதுக்கு அப்படின்னா, வடிவேலு சார் ஒரு படத்தில் சொல்லுவார், நான் ஆள் ஸ்ட்ராங்கு ஆனால் பேஸ்மெண்ட் வீக்கு அப்படின்னு சொல்லுவார். பார்க்கறதுக்கு ஆள் ஸ்ட்ராங்காக இருப்பார், ஆனால் கால் நடுங்கிற மாதிரி ஒரு படத்தில் ஒரு சீன் வரும். அதே மாதிரி தான் இந்த நவாம்சமும். ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் வந்து உச்ச நிலையில் அமர்ந்திருக்கும். அந்த ஜாதகருக்கு நிறைய பலன்கள் வந்து அந்த உச்ச நிலைக்குரிய பலன்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்காது. அது ஏன் அப்படின்னு சொல்லி நவாம்சத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். வெளியில் பார்க்கும்போது தான் உச்சமாக அந்த கிரகம் இருக்கும். நவாம்சத்தில் அதே கிரகம் நீசம் பெற்று அமர்ந்திருக்கும். இது எப்படி நடக்கும்? 9 பாகமாக பிரித்து போட்டு வரும்போது அது என்ன ஆகிடும்? அது நீசம் பெற்ற இடத்துல போய் அந்த கிரகம் போய் அமர வேண்டிய ஒரு நிலைக்கு வந்துடும். அப்படின்னா அந்த கிரகம் உச்ச பலனை அந்த ஜாதகருக்கு தராது. அதுதான் இந்த நவாம்ச கட்டம். இந்த நவாம்ச கட்டத்தை பார்க்கும்போது தான் உண்மையாகவே இந்த ஜாதகருக்கு அந்த கிரகம் வலுவா இருக்கா இல்லையா அப்படின்னு கண்ணாடி மாதிரி தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு சொன்னால் நவாம்சத்தை தான் பார்க்கணும். ராசி கட்டத்தில் நீசம் பெற்றாலும் அஸ்தங்கம் அடைஞ்சாலும் சரி, இல்லை மறைவு ஸ்தானத்தில் போய் ஒரு கிரகம் அமர்ந்தாலும் சரி, அந்த கிரகம் வலிமை இழந்து போயிடுச்சா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நவாம்சத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். நீசம் பெற்ற கிரகம் அதே இடத்துல போய் அம்சத்துலேயும் போய் உட்காருதுன்னு வச்சுக்கலாமே, அவர் நீச பலனை உங்களுக்கு தரமாட்டார், நல்லது தான் செய்வார். செல்வ சிறப்பை அதிகமாக அள்ளி தருவார். அதுக்கு தான் இந்த நவாம்ச கட்டம். ராசி கட்டத்தை மட்டுமே பார்த்து பலன் சொல்கிறதுங்கிறது தவறு. ஒரு கிரகம் உண்மையில் ரொம்ப அதிகப்படியான வலுவுடன் தான் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நவாம்ச கட்டம்தான் உதவும். திருமண வாழ்க்கையினுடைய அந்த வாழ்க்கை, அவர்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், தாம்பத்திய நிலை எப்படி இருக்கும், இந்த விஷயங்களையும் கண்ணாடி மாதிரி ஒருத்தருக்கு காட்டணும் அப்படின்னு சொன்னால் நவாம்ச கட்டம்தான் காட்டும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நட்சத்திரங்களும் அதனுடைய பாதங்களும். எந்த நட்சத்திர பாதம் வந்து ராசி அம்சத்தில் ஒரே கட்டத்தில் வந்து அமரும், வர்க்கோத்தம என்ற நிலையில் வந்து ஒரு ஜாதகருக்கு அதிகப்படியான பலன்களை தரும் அப்படிங்கிறது தான் இந்த அட்டவணை. இதை பார்த்தீங்கன்னா, அஸ்வினி முதல் பாதத்தில் ஒரு கிரகம் உங்களுடைய பாதச்சார அட்டவணையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ராசியிலும் சரி அம்சத்திலும் மேஷ ராசி கட்டத்தில் தான் வந்து அமரும். அதனால் அந்த கிரகம் மிக வலிமையாக உங்களுடைய ஜாதகத்தில் செயல்படும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதற்கு அடுத்தபடியான பரணியோ கிருத்திகையோ இந்த வர்க்கோத்தமம் என்ற அமைப்பில் இல்லை. அதனால் அந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதிக வலிமையாக இல்லை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரோஹிணி 2ஆம் பாதத்தில், இப்போ ரோஹிணியில் இருக்கக்கூடிய மற்ற 3 பாதங்களுக்கு இந்த வர்க்கோத்தமம் என்ற நிலை கிடையாது. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க.
ரோஹிணி 2வது பாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் வர்க்கோத்தம என்ற நிலையை அடைந்து ராசியிலும் அம்சத்திலும் ரிஷப ராசியில் வந்து அமரும். ரொம்ப அதிகப்படியான ஒரு பலம் கொண்ட ஒரு கிரகம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இருக்கிறதுலே ஒரு கிரகம் ரொம்ப வலிமையானது அப்படிங்கிறது வர்க்கோத்தம நிலை தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது புனர்பூசம் 4ஆம் பாதமும் வர்க்கோத்தமம் என்ற நிலையில் அமர்ந்திருக்கும். பூரம் வந்து முதல் பாதம் மட்டும்தான் இந்த வர்க்கோத்தம நிலை, அதனால் சிம்ம ராசியில் வந்து இருக்கும். சித்திரை வந்து 2வது பாதம் வந்து கன்னி ராசியில் வந்து விழும், அது வர்க்கோத்தமம் என்ற நிலையை அடையும். அதுக்கு அடுத்தது அனுஷம் வந்து 4வது பாதம் விருச்சிக ராசி, இதுவும் வர்க்கோத்தம நிலை. உத்திராடம் வந்து முதல் பாதம் தனுசு ராசியில் இருக்கும்போது அது எந்த கிரகமாக இருந்தாலும் வர்க்கோத்தமத்தை அடையும். உத்திராடம் 2ஆம் பாதம் அது மகர ராசி, இந்த ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களும் வலிமை உடையது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சதயம் 3வது பாதம் இது கும்ப ராசியில் வர்க்கோத்தமம் அடையக்கூடிய ஒரு நிலை. அதற்கு அடுத்தது ரேவதி நட்சத்திரம், கடைசி பாதமான 4வது பாதம் அதிகப்படியான வலு உடையது, இது வந்து மீன ராசியில் தான் வந்து அமரும், இதுவும் வர்க்கோத்த நிலை தான். இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த கிரகங்களுடைய நிலை வந்து எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கும் பொழுது வர்க்கோத்தமம் என்ற நிலையை அடைவாங்க அப்படிங்கிறதா இப்போ நான் எழுதி வச்சுருக்கேன். இதை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும் எந்த கிரகங்கள் உங்களுடைய பாதச்சார அட்டவணையில் இந்த பாதங்களை இருக்கோ அது ரொம்ப வலிமையாக உங்களுடைய ஜாதகத்தில் செயல்படும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. நவாம்ச கட்டத்தை வச்சு எப்படி திருமண வாழ்க்கையினுடைய பலன்களை கணிக்கலான்றத வரப்போகிற வகுப்பில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா இந்த பதிவே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்துருச்சு. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு தகவல், என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கிருஷ்ணவேணின்றவங்க ஒரு நாள் நான் வீடியோ போடலனா கூட என்னாச்சு உங்களுக்கு உடம்பு சரியில்லையான்னு ரொம்ப அன்பாக என்கிட்ட விசாரிப்பாங்க. அவங்களுக்காக நான் இதை வந்து நேரடியாகவே சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது எங்கள் பிள்ளைங்களாம் வீட்டில் இருப்பாங்க. அவங்க வந்து கொஞ்சம் விளையாட்டு பிள்ளைகள் தான். நீங்கள் இந்த பதிவோட முதல்ல பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பேக்ரவுண்டில் அவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. பேசாதீங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. பள்ளிகள் விடுமுறைன்னு வந்துட்டாலே பிள்ளைங்க வந்து அம்மா கூட தான் இருக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா? அதனால் அந்த காலகட்டத்தில் என்னால் எந்த வேலையுமே செய்ய விட மாட்டாங்க. அதனால் வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை என்னால் வகுப்பெல்லாம் போட முடியாது. ஏன்னா சில பேர் வந்து உண்மையாகவே என்னுடைய வகுப்பில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. அது எனக்கு நீங்கள் போடுற கமெண்ட்ஸ்லேருந்து எனக்கு தெரியுது. எனக்கு நேரம் இருக்கும்போது கண்டிப்பாக நான் அந்த வகுப்பை நான் போடுறேன். இருந்தாலும் திங்கக்கிழமை இந்த மாதிரி விடுமுறை இல்லாத நாட்களில் தான் எனக்கு அதிகப்படியான வகுப்புகளை வந்து நான் சரியாக போட முடியும்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த நவாம்சத்தை பற்றின பல விஷயங்கள், ஏன்னா இது ரொம்ப அதிகப்படியாக நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு வகுப்பு. அந்த வகுப்புகள் வந்து உங்களுக்கு திங்கக்கிழமை நான் போடுறேன். அப்போ நீங்கள் இன்னும் தெளிவாக எப்படி பலன்கள் ஒரு திருமண வாழ்க்கையில் என்ன விஷயங்கள்லாம் அந்த நவாம்சத்துலேருந்து நீங்கள் தெரிஞ்சிக்க முடியுங்கிறத இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. அடுத்த வகுப்பில் சுவாரஸ்யமான நவாம்சம் பற்றிய விஷயங்களுடன் உங்களை வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.